புதுவையில் ரமலான் பண்டிகை அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகையுடன் கோலாகலம். ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்து. கவர்னர் கைலாசநாதன் தலைமையில் ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களின் உதய நாள் விழா. ரம்ஜான் பண்டிகைக்கான விற்பனையில் கல்லா கட்டியது புதுவை சண்டே மார்க்கெட். மக்கள் கூட்டம் அலைமோதல். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றானது ரம்ஜான். இந்த மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய நோன்பு ஆகும். ஏழைகளின் பசியை உணரும் வகையிலும் செல்வம் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு வாரி வழங்க வேண்டும். இறைவனை இரவு பகல் பாராமல் தொழுது வணங்குவது என்ற அடிப்படையில் கடந்த 30 நாட்களாக கடும் விரதம் இருந்த இஸ்லாமியர்கள் வானில் பிறை தெரிவதை கணக்கிட்டு ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை செய்தனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். இதேபோல் புதுவையில் உள்ள குத்பா பள்ளிவாசல், அகமதியா பள்ளிவாசல், மீரா பள்ளிவாசல், சுல்தானியா பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சுல்தான்பேட்டையில் உள்ள ஈத்கா பள்ளிவாசல் மைதானத்தில் முத்தவல்லி முகமது தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தொழுகை செய்து ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பாலைவனங்களையும் கோட்டைகளையும் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்ற முடியும் என்பதை ராஜஸ்தான் செய்து காண்பித்துள்ளதாக ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களின் உதய நாள் விழாவில் கவர்னர் கைலாசநாதன் பெருமிதம் கொண்டார். ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களின் உதய நாள் விழா புதுவை கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது. விழாவிற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்க தலைமை செயலர் சரத் சவுகான், கல்வித்துறை செயலர் அமன் சர்மா, தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் சிவராஜ் மீனா, பயிற்சி IPS அதிகாரி சிவம், புதுச்சேரியில் வாழும் ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநில பிரதிநிதிகள், கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் 2 மாநிலங்களின் கலை, பண்பாடு, வரலாறு ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல்வேறு கலந்துரையாடல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கவர்னர் கைலாஷ்நாதன் பேசுகையில் மாநிலங்களின் உதய நாள் விழா பன்முகப்பட்ட கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைகிறது. பீகார் மாநிலம் கல்வி மற்றும் நிர்வாகத்தின் மையமாக இருந்து வருகிறது. நாட்டின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. ராஜஸ்தான் நிர்வாக அமைப்பு மற்றும் வணிக செழிப்புக்கு பிரபலமானது. பாலைவனங்களையும் கோட்டைகளையும் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்ற முடியும் என்பதை ராஜஸ்தான் காட்டியுள்ளது. நமது மரபுகளும் மொழிகளும் வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் நாட்டின் வளர்ச்சியை நோக்கி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தின் பங்களிப்போடும் 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நினைவாக்க வேண்டும். பீகார் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களை சேர்ந்த மக்கள் வசிப்பதால் புதுச்சேரி நிறைய பயனடைந்து வருகிறது என்றார். ரம்ஜான் விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் சண்டே மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்க குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. புதுவை நகர பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே மார்க்கெட் நடைபெற்று வருகிறது. வீட்டிற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுவை நகரின் மிக முக்கிய வீதியான காந்தி வீதி, நேரு வீதியின் இருபுறமும் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டு ஒரு நாள் மட்டும் வியாபாரம் செய்யப்படுகிறது. இங்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் சண்டே மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தற்பொழுது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதியிலிருந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வந்து தேவையான பொருட்களை வாங்க சண்டே மார்க்கெட்டில் அதிக அளவில் குவிந்ததால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் 2500 பேர் பங்கேற்ற உலக சாதனை பரதநாட்டிய நிகழ்வில் பங்கேற்ற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நடனமாடிய மாணவர்களை வாழ்த்தி பாராட்டினர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் பாரதியும் பாரதமும் என்ற தலைப்பில் உலக சாதனை பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் தமிழ்நாடு, புதுச்சேரியிலிருந்து 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடினர். தனியார் அமைப்புகள் இணைந்து நடத்திய கலாம் உலக சாதனை பரதநாட்டிய நிகழ்ச்சியை ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு டாக்டர் நிரஞ்சன் தலைமை தாங்க அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன், கலாம் உலக சாதனை அமைப்பின் சேர்மன் குமரவேல் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று வாழ்த்து பேசினர். புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இஃப்தார் விருந்து அளித்தார். புனித ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஏனாம் தொகுதியில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இஃப்தார் விருந்து அளித்தார். உள்ளூர் ஜாமிய மசூதி மற்றும் மஸ்ஜித் இ குபா மசூதிகளில் தொழுகைக்கு பிறகு நோன்பை திறக்கும் வகைகள் இஃப்தார் விருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜூன் 6ஆம் தேதிக்குள் முஸ்லிம் சகோதரர்கள் கோரிய சில பணிகளை முடிப்பதாக உறுதியளித்த புதுவை அரசின் டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவை முஸ்லிம் சங்க பெரியவர்கள் பாராட்டினர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் காமராஜர் நகர் தொகுதியின் முதற்கட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் அனைத்து கட்ட பொறுப்பாளர்களை நியமிப்பது சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டது. புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலையில் உள்ள ஹோட்டல் ராயல் பார்க்கில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் காமராஜர் நகர் தொகுதியின் முதற்கட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் செயலாளர் NSG ஜெயபால், கட்சியின் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், பொதுச் செயலாளர் ராகவேந்திரன், கட்சியின் தொண்டரணி மாநில தலைவர் வீரா, கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவர் ரேவதி பர்குடன் கலந்து கொண்டனர். தொகுதி தலைவர் தணிகை வேல்குமார் ஏற்பாட்டில் பொதுச் செயலாளர் செந்தில்குமார் முன்னிலையில் கட்சியின் முதற்கட்ட நிர்வாகிகளுக்கு கட்சியின் மாநில செயலாளர் NSG ஜெயபால் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கட்சியின் தொகுதி நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள் மணி, ரவி, செயலாளர்கள் சுரேஷ், DGM வசந்த், இணை செயலாளர்கள் அன்பு, தமிழ்வேந்தன், சங்கர், செயற்குழு உறுப்பினர்கள் புகழேந்தி, முரளி, சம்பத்குமார், சுதன், ரகுராம், செல்வன், பாலாஜி, தொகுதியின் இளைஞரணி தலைவர் கார்த்தி, தொகுதியின் மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மாயன், மத்திய மாவட்ட செயலாளர் அந்துவான், இணை செயலாளர் இன்பராஜ், தொண்டரணி மாநில உறுப்பினர் வேதா, மத்திய மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் ஹேமச்சந்திரன், NRTUC அப்பாஸ், மகளிர் அணி நூர்ஜஹான் ஆனந்தி மற்றும் கட்சியின் பிரமுகர்கள், தொண்டர்கள் உடனிருந்து விழாவை சிறப்பித்தனர். மேலும் இந்த விழாவில் தொகுதி முழுவதும் அனைத்து கட்ட பொறுப்பாளர்களை நியமிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் வில்லியனூரில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் குழு ஒருங்கிணைந்த தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பாக உலக மகளிர் தின விழா வில்லியனூரில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் தனி உரிமை இயக்கத்தினர் பொருளாளர் சௌந்தரி தலைமையேற்றார். தனி உரிமை இயக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயா வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்விற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் மல்லிகா சங்கரன், மீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியை வில்லியனூர் தனி உரிமை இயக்கத்தின் தலைவர் திருவரசன், வில்லியனூர் கொம்யூன் தனி உரிமை இயக்கத்தின் செயலாளர் ஆற்றல் அரசு நெறியாளுகை செய்தனர். இந்நிகழ்வில் தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாவாணன், பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், பொருளாளர் சுகுமாரன், மாநில செயலாளர் கபிலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பக்ருதீன் கிருஷ்ணராசு, சோனி விநாயகம், ஐயப்பன் ஆனந்தன், முரளிராசு, ஹேமச்சந்திரன் ஆகியோர் விழாவினை ஒருங்கிணைத்தனர். இறுதியாக தமிழ் உரிமை இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ஆசிரியர் அறிவுமதி நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாண்டிச்சேரி நுகர்வோர் பொருட்கள் மொத்த விற்பனை விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற 5வது பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். பாண்டிச்சேரி நுகர்வோர் பொருட்கள் மொத்த விற்பனை விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் 5வது பொதுக்குழு கூட்டம் ஹோட்டல் அக்கார்டில் நடைபெற்றது. சங்கத்தின் பல்வேறு முக்கிய முடிவுகள் மற்றும் வருங்காலத்தின் சக்திகளின் சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து புதிய நிர்வாக குழு தேர்வு நடைபெற்றது. இதில் மீண்டும் தலைவராக ஐயப்பன் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் பொதுச் செயலாளராக தங்கதுரை, பொருளாளராக பாஸ்கர், துணைத் தலைவராக குமரவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர்.
இதில் 100க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சிக்காக தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட நிர்வாக குழுவினருக்கு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை மாநில கருநீகர் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்தில் எதிர்கால சங்க நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுவை மாநில கருநீகர் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டம் தட்டாஞ்சாவடி சுப்பையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாநில சங்கத்தால் நியமனம் செய்யப்பட்டுள்ள தேர்தல் அலுவலர்களால் புதுவை மாநில சங்க நிர்வாகிகள் தேர்தல் நடைபெறும் எனவும், எதிர்கால சங்க நடவடிக்கைகள் பற்றியும், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் கருநீகர் சங்கத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்திட கோரி மத்திய மாநில அரசுகளை அணுகி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு தலைவர் நடன சபாபதி தலைமை தாங்க சங்க துணைத் தலைவர் முத்துக்குமரன், செயலாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏனாமில் குப்பை கொட்டும் தளத்திற்கு எதிராக உள்ளூர்வாசிகள் நடத்தி வரும் போராட்டம் 10வது நாளை எட்டியுள்ள நிலையில் கட்சி வேறுபாடின்றி இங்குள்ள மக்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவேன் என புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில ஏனாம் கோபால் நகர் மின்துணை நிலையத்தில் குப்பை கொட்டும் தளத்திற்கு எதிராக உள்ளூர்வாசிகள் நடத்தி வரும் போராட்டம் 10வது நாளை எட்டியுள்ளது. முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் பெண்டம் சூரிய பிரகாஷ் மற்றும் கோபால் நகர் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். டெல்லியில் புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் இந்த போராட்டத்தை ஆதரித்தார். பின்னர் மல்லாடியிடம் உரையாற்றினார். இந்த குப்பை கிடங்கிற்கான இடத்தை யார் கட்டினார்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். எனவே உண்மைகளை அறியாமல் அதை பற்றி பேசக்கூடாது. மக்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாத வகையில் விரைவில் சில நாட்களுக்கு குப்பை கிடங்கு மூடப்படும் என்று மல்லாடி விளக்கினார். தொழிற்சாலை பகுதியில் குப்பைகள் கொட்டப்படும் என்றும் அங்கு குப்பை கிடங்கு மூடப்படும் என்றும் அவர் விளக்கினார். இந்த வழித்தடமும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கட்சி வேறுபாடின்றி இங்குள்ள மக்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவேன் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மூலக்குளம் ஈஸ்கோட் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற 5வது பட்டமளிப்பு விழாவில் 150 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. புதுவை மூலக்குளம் ஈஸ்கோட் செவிலியர் கல்லூரியில் 5வது பட்டமளிப்பு விழா மற்றும் கல்லூரியின் 12வது ஆண்டு விழா மற்றும் ஈஸ்கோஸ் அலைட் சயின்ஸ் கல்லூரியின் 1வது ஆண்டு விழா போன்ற பல்வேறு விழாக்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் முருகேசன், துணை நிறுவனர் டாக்டர் சத்தியவேணி முருகேசன், ஈஸ்கோஸ் மருத்துவமனையின் இயக்குநர் வெங்கட்ராம், கல்லூரியின் பதிவாளர் டாக்டர் விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக புதுவை அரசு மருத்துவத்துறையின் ஓய்வு பெற்ற இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் பங்கேற்று 150 பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து கல்லூரி ஆண்டு விழாவில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து விழாவில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் ஈஸ்கோஸ் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் மற்றும் டீன் டாக்டர் ராஜன், கல்லூரியின் தாளாளர் ஜாய்ஸ் வர்கீஸ் மற்றும் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயசகோரி சுபாஷ், அலைட் சயின்ஸ் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வேணுவேந்தன் உள்ளிட்ட திரளான மாணவர்கள், கல்லூரியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். தேசிய வாய் சுகாதார திட்டம் சார்பில் பொம்மலாட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தேசிய வாய் சுகாதார திட்டம் சார்பில் பொம்மலாட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. திட்ட துணை இயக்குநர் ரகுநாதன் துவக்கி வைத்தார். தேசிய காசநோய் தடுப்பு மற்றும் தேசிய புகையிலை தடுப்பு திட்ட அதிகாரி வெங்கடேஷ் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சிவபிரகாசம் பொம்மலாட்ட குழுவின் பல் சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. செவிலிய அதிகாரி மணிமொழி பல் துலக்கும் முறை குறித்து விளக்கினார். இதற்கான ஏற்பாடுகளை திட்ட நோடல் அதிகாரி கவிப்பிரியா செய்திருந்தார். ரெயின்போ நகர் அன்னை தெரசா மகளிர் மற்றும் அறக்கட்டளை சார்பில் கோலப்போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி ரெயின்போ நகர் அன்னை தெரசா மகளிர் மற்றும் அறக்கட்டளை சார்பில் ரெயின்போ நகர் 4வது கிராஸில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கோலப்போட்டி நடைபெற்றது. இந்த கோலப்போட்டி 2வது ஆண்டாக 60வது வார நிகழ்வாக நடைபெற்றது. விழாவிற்கு அன்னை தெரசா மகளிர் மற்றும் அறக்கட்டளை தலைவி ராசாத்தி தலைமைகள், கௌரவ தலைவர் எம்.எஸ். ஆனந்த பாஸ்கர் முன்னிலையில் கோலப்போட்டி சிறப்பாக நடைபெற்றது. கோலப்போட்டியில் ரெயின்போ நகர் பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும்
தாய்மார்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வண்ண கோலம் போட்டு போட்டியில் பங்கேற்றனர். இதில் சிறந்த 3 கோலங்கள் தேர்வு செய்யப்பட்டது. கோலப் போட்டியில் சிறந்த விளங்கிய 3 நபர்களுக்கு ஃபேன், டேபிள் ஃபேன், இண்டக்ஷன் ஸ்டவ் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசும், நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய பெரியவர்கள், மகளிர் குழு அறக்கட்டளை நிர்வாகிகள், துணைத் தலைவி கவிதா, ஸ்ரீனிவாசன், செயலாளர் அருணா, முரளிதரன், துணை செயலாளர் தினேஷ்குமார், ஒருங்கிணைப்பாளர் சுகுணா, சுந்தரி, தேன்மொழி, தேவிகா, கோவிந்தம்மாள், கங்கா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுவையில் கோடை வெப்பத்தை தணிக்க 600 பேருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி நன்னாரி சர்பத் வழங்கினார். கோடையின் கடுமையான வெப்பத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் லாபுகிராம் பவுண்டேஷன் அமைப்பு சார்பில் பொதுமக்களுக்கு நன்னாரி சர்பத் வழங்கப்படுவதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்விற்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி தலைமை தாங்கி நிகழ்வினை துவக்கி வைத்து 600க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நன்னாரி சர்பத் வழங்கினார். அப்பொழுது லாபுகிராம் பவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் விநாயகமூர்த்தி, துணைத் தலைவர் கார்த்திக் ராஜா, செயலாளர் டெல்பின், இணை செயலாளர் பவித்ரன், பொருளாளர் நந்தகோபால் மற்றும் அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களும் இணைந்து நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தினர். புதுச்சேரி கவரநாயுடு மகாஜன சங்கம் சார்பில் தெலுங்கு வருடப்பிறப்பு விழா கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில கவரநாயுடு சமூக அறக்கட்டளை நிர்வாக குழு மற்றும் புதுச்சேரி கவரநாயுடு மகாஜன சங்கம் சார்பில் தெலுங்கு வருட பிறப்பு விழா செயின்ட் தெரேஸ் வீதியில் உள்ள ஸ்ரீ அரங்க ராமானுஜர் பஜனை மடத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரராக கவரநாயுடு சங்க தலைவர் வெங்கடா நகரை சேர்ந்த லட்சுமிபதி நாயுடு மற்றும் புசி வீதியை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் நாயுடு ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரபுதாஸின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். மங்களலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகடி ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.பி. ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, சிவசங்கரன், மூத்த பாஜக நிர்வாகி இளங்கோ, கவியாளர் பிரிவு நிர்வாகி நாகேஸ்வரன், மகளிரணி தலைவி கீதா ஆகியோர் கலந்து கொண்டு பிரபுதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏழை எளிய மக்களை தேர்வு செய்து 1050 பேருக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விழாவில் லேப்டாப், தையல் இயந்திரம், தள்ளுவண்டி, தட்டுவண்டி, பூக்கடை ஸ்டால், ஏர்கூலர், கிரைண்டர், மிக்சி, குக்கர், கேஸ் அடுப்பு, ஹாட் பாக்ஸ் மற்றும் அயன் பாக்ஸ், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகள், விளையாட்டு உபகரணங்கள், பள்ளிக்கூட பேக், நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், இல்லத்தரசிக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் அசோக், பாஜக நிர்வாகிகள் அசோக், வினோத், பச்சையப்பன், பிரேம்குமார், ஜோயல், குப்புசாமி, விக்னேஷ், மகளிரணி நிர்வாகிகள் நந்தினி, புஷ்பகாந்தி, சாந்தி, நிர்மலா மற்றும் தொகுதியைச் சேர்ந்த பாஜகவினர், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், வணிகர்கள், தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு பிரபுதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி குராஷ் தற்காப்பு கலை மாநில சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில குராஷ் தற்காப்பு கலை மாநில சாம்பியன்ஷிப் போட்டிகள் தனியார் பள்ளியில் நடைபெற்றது. போட்டிகளை கல்வித்துறை துணை இயக்குநர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த குராஷ் தற்காப்பு கலை பயிற்சி பெற்ற வீரர்கள், வீராங்கனைகள் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த், ஆரோவில் இசையம்பலம் பள்ளி தாளாளர் சஞ்சீவி ரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். விழாவில் ஜூடோ சங்க முன்னாள் பொதுச் செயலாளர் பிரதீப் குமார் ஜெயின், மூத்த பயிற்சியாளர்கள் ரகுராம், பாலமுரளி, பயிற்சியாளர்கள் முனுசாமி, இளைய நம்பி, குணசேகர், மகேஸ்வரன், பச்சையப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில குராஷ் தற்காப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8425 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 110 ரூபாய். புதுவையில் ரமலான் பண்டிகை அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகையுடன் கோலாகலம். ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்து. கவர்னர் கைலாசநாதன் தலைமையில் ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களின் உதய நாள் விழா.
ரம்ஜான் பண்டிகைக்கான விற்பனையில் கல்லா கட்டியது புதுவை சண்டே மார்க்கெட். மக்கள் கூட்டம் அலைமோதல். கட்சி வேறுபாடின்றி ஏனாம் பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவேன். டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் உறுதி.